நீங்கள் ஏற்கனவே இங்கே ஏதாவது பார்க்கிறீர்கள். நீங்கள் ஒரு பவர் சீரிஸ் ஐ பெறுவீர்கள், அது இரட்டைப்படை பவர்ஸ் அல்லது ஒற்றைப்படை பவர்ஸ் கொண்ட பவர் சீரிஸ் அல்லது இரண்டும் ஒன்றாக. பிராப்பர்ட்டி என இருக்க முடியாதது. பிராப்பர்ட்டி என்பது அது என்ன? பிராப்பர்ட்டி நாம் காணோம். பிராப்பர்ட்டிகளில் ஒன்று v ஆப் x ஐ v ஆப் -x ஆக உள்ளது. சரி. மேலும் psi n என்பது x க்கு சமம் என்பது psi n என்பது even ஆப் -x க்கு சமம் என்பதைக் காண்கிறோம். மற்றும் psi n என்பது x இன் ஒற்றைப்படைக்கு சமமானது. ஒற்றைப்படை பவர்ஸ் இல் இருக்கும். சரி. அது மைனஸ் psi ஆப் -x ஆக இருக்கும். இந்த சார்புகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன. நீங்கள் இந்த பிராப்பர்ட்டியை படித்திருக்கிறீர்கள். இந்த பிராப்பர்ட்டிகள் இரட்டைப்படை சார்பு மற்றும் ஒற்றைப்படை சார்புகள் என அழைக்கப்படுகின்றன. சரி. இரட்டைப்படை சார்புகள் என்றால் அது சைனை மாற்றாது மற்றும் x எந்த சார்புக்கும் செல்கிறது. f ஆப் x நீங்கள் x ஐ -x ஆக மாற்றும் போது அது சைனை மாற்றவில்லை என்றால், எடுத்துக்காட்டாக cos செயல்பாடு cos ஆப் x என்பது ஒரு இரட்டைப்படை சார்பாகும். சரி. ஆனால் அது சைனை மாற்றினால் மற்றும் x -x க்கு சென்றால் அது ஒரு ஒற்றைப்படை சார்பாகும். சரி. எனவே இது ஒற்றைப்படை சார்பாக இருக்கின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். நாம் ஒற்றைப்படை சார்பை பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். இங்கே 0விற்கு சமமான x இல் பிளாட் செய்வோம். ஒற்றைப்படை சார்பு இருக்க வேண்டும். ஒற்றைப்படை சார்பு 0வாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். ஒற்றைப்படை சார்பு 0வின் வழியாக செல்ல வேண்டும். 0விற்கு சமமாக x இல் 0வாக இருக்க வேண்டும். ஈவன் சார்பு பற்றி என்ன? ஈவன் சார்பு ஃபைனைட் ஆக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது. இது நன்கு வரையறுக்கப்பட்ட ஈவன் சார்பாகும். ஆட் சார்புகள் இப்படி இருக்கும். எனவே அது எப்போதும் ஆட் சார்புகளுக்கு ஒரு நோட் ஆக இருக்கும் மற்றும் 0விற்கு சமமான x இல் ஈவன் சார்புக்கு அத்தகைய நோட்கள் எதுவும் இல்லை. சரி. எனவே இவை நீங்கள் கவனிக்கும் விஷயங்கள். உங்களிடம் ஆட் பவர் பாலினாமியல் இருந்தால் 0விற்கு சமமான x இல் ஒரு நோட் உங்களிடம் இருக்கும். ஆனால் ஈவன் சார்புகளுக்கு 0விற்கு சமமான x இல் நோட் உங்களிடம் இருக்காது. அதனால் நான் இந்த தீர்வை கண்டுபிடிக்க முயற்சித்தபோது நான் எதுவும் செய்யவில்லை. v ஆப் x என்பது v ஆப் -x க்கு சமமானது என்கிற பிராப்பர்ட்டி கட்டாயப்படுத்தியது. தீர்வு என்பது ஈவன் சார்புகள் அல்லது ஆட் சார்புகள் ஆக இருக்க வேண்டும். எனவே அதுவே இந்த சிம்மெட்ரி பொட்டன்ஷியல்களின் பிராப்பர்ட்டி. நீங்கள் இதையெல்லாம் செய்துள்ளீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு வழங்கப்பட்ட ஈவன் டெல்டா சார்பு ஐ நீங்கள் முயற்சித்தீர்கள். சரி. எனவே உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியல் கொடுக்கப்பட்டுள்ளது. v ஆப் x என்பது -g டெல்டா ஆப் x -e -g டெல்டா x + e g என்பது பாசிட்டிவ். மற்றும் இந்த பொட்டன்ஷியலின் பிராப்பர்ட்டி என்ன? இது v ஆப் x என்பது v ஆப் -x க்கு சமம் என்பதை திருப்திப்படுத்துமா? அது திருப்தி அளிக்கிறது. இந்த பிராப்பர்ட்டி காரணமாக என்ன வகையான தீர்வுகளை நீங்கள் இங்கே எழுதலாம். நாமும் நிரூபிப்போம். உங்களிடம் இந்த பிராப்பர்ட்டி இருக்கும் போதெல்லாம் தீர்வுகள் ஈவன் சார்புகளாகவோ அல்லது ஆட் சார்புகளாகவோ இருக்கும். மற்றும் ஈவன் சார்புகள் ஆரிஜினில் ஒரு நோட் ஐ கொண்டிருக்காது. ஆனால் ஆட் சார்புகள் ஆரிஜினில் ஒரு நோட் ஐ கொண்டிருக்கும். சரி. பொதுவாக நீங்கள் கிரவுண்ட் நிலை ஆற்றலை கண்டறிய முயற்சிக்கும் போது, சரி, குறைந்தது ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் நீங்கள் கிரவுண்ட் நிலை ஆற்றலை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது உங்களுக்கு நினைவிருந்தால் x 0விற்கு சமம் v என்பது 0. சரி. கிளாசிக்கலி பொட்டன்ஷியல் ஆற்றல்
அந்த புள்ளியில் ஆட் அலை சார்புகளுக்கு ஒரு நோட் உள்ளது, அதாவது டெரிவேடிவ்கள் சில ஆற்றலை ஏற்படுத்தும். அதனால் நான் முயற்சி செய்து அதைச் சொல்லுகிறேன் உங்களிடம். ஆட் சார்பு இருந்தால் சை ஆப் எக்ஸ் என்பது மைனஸ் சை ஆப் எக்ஸ் மைன் எக்ஸ்க்கு சமம். இது போன்ற ஆட் சார்புகளின் ஆற்றல் ஈவன் சார்புகளை விட அதிகமாக இருக்கும். அல்லது அதற்குச் நிகராக. உங்கள் கிரவுண்ட் நிலை சை 0 ஆப் எக்ஸ். ஆற்றல் அரை எச் கிராஸ் ஒமேகா. சரி, அது சரியா? இதனுடன் தொடங்குவதற்கு சை 1 ஆப் எக்ஸ் ஆட் பவர்களை கொண்டுள்ளது. எனவே இது சில எக்ஸ் மடங்கு e to the power ஆப் மைனஸ் ax ஸ்கொயருக்கு விகிதாசாரமாக உள்ளது. இந்த ஆற்றல் இது ஒரு ஆட் சார்பு. சரி, இதனுடைய ஆற்றலை நீங்கள் இரண்டு முறைகளில் செய்திட முடியும். ஒன்றாவது முறை என்ன? இந்த அலை சார்பு ஐ உங்கள் நேர சார்பற்ற ஸ்க்ரோடிங்கர் சமன்பாட்டில் வைக்கவும். எக்ஸ் இன் பவர்களை ஒப்பிடுக. ஆற்றல்களை கண்டறியவும். சரி, நீங்கள் அதை செய்ய முடியும். அப்படி செய்தால் என்ன கிடைக்கும்? E1 என்பது 3π2 எச் கிராஸ் ஒமேகா என ஆகும். எனவே நான் குறைந்த ஆற்றல் தீர்வு என்று சொல்ல முயற்சிக்கிறேன். நீங்கள் எந்த சிஸ்டத்திற்கும் கண்டுபிடிக்க முயலும்போது குறைந்த ஆற்றல் தீர்வு எப்போதும் ஈவன் சார்பாக இருக்கும். நீங்கள் குறைந்த ஆற்றல் ஒரு ஆட் சார்பு என்று சொல்ல முயற்சித்தால் நீங்கள் சொல்வது தவறு. சரி, எனவே இது ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் நடக்கிறது. டபுள் டெல்டா பொட்டன்ஷியலில் நான் அசைன்மெண்டில் கொடுத்துள்ளேன். வகுப்பில் விவாதிப்போம் என்று சொன்னேன். நாம் இதை வெள்ளிக்கிழமை செய்வோம். ஆனால் இதை மனதில் கொள்ளுங்கள். டபுள் டெல்டா பொட்டன்ஷியலுக்கான தீர்வுகளை எழுத முயற்சிக்கும்போது. சரி, எனவே உங்களுக்கு இங்கே ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு பொட்டன்ஷியல். இது மைனஸ் ஏ மற்றும் பிளஸ் ஏ. இதை நீங்கள் பகுதி 1, பகுதி 2 மற்றும் பகுதி 3 என எழுதப் போகும். தீர்வுகள் குறைந்தது பகுதி 2இல். இது பகுதி 2. பகுதி 1. பகுதி 2இல் வி ஆப் எக்ஸ் என்பது வி ஆப் மைனஸ் போல் ஒரே மாதிரி என பயன்படுத்த வேண்டும். இதேபோல் பகுதி 1ம் பகுதி 3ம் தொடர்புடையதாக இருக்கும். அது சரியா? எக்ஸ் மைனஸ் ஏ என்பது பிளஸ் ஏக்கு போகிறது என்பது இந்த பகுதி. மைனஸ் இன்ஃபினிட்டி இதற்கு போகிறது. எனவே இது பகுதி 1 மற்றும் பகுதி 3 ஆகியவை. எக்ஸ் ஆனது மைனஸ் எக்ஸ்க்கு செல்லும். அது சரியா? எனவே உங்கள் தீர்வை எழுதும்போது இதை மனதில் கொள்ளுங்கள். இந்த பிராப்பர்டி காரணமாக ஆட் சார்பு அல்லது ஈவன் சார்பு போல் இருக்க வேண்டும். பிராப்பர்டி வி ஆப் எக்ஸ் என்பது வி ஆப் மைனஸ் எக்ஸ் க்கு சமம். இதை நிரூபிப்போம். சிம்மெட்ரிக் பிராப்பர்டி கொண்ட பொட்டன்ஷியல் ஆற்றலுடன் ஏதாவது ஒற்றை பரிமாண கணக்குகளையும் நிரூபிப்பதை பற்றியும் நீங்கள் சிந்திக்கலாம். நீங்கள் அனைவரும் ஒரு சிம்மெட்ரிக் பாக்ஸில் ஒரு பாக்ஸில் துகள் குறித்து செய்துள்ளீர்கள். தீர்வு என்ன நடக்கும்? நான் இன்ஃபினிட்டியை L/2 மற்றும் இன்ஃபினிட்டியை -L/2 என்று எடுத்துக்கொள்கிறேன். அலை சார்புகளுக்கு என்ன நடக்கும்? கவலை இல்லை, நீங்கள் அதை செய்துள்ளீர்கள். இதை எப்படி செய்தீர்கள்? நீங்கள் பாக்ஸை எடுத்து மாற்றுங்கள். பாக்ஸை இடம் மாற்றவும். அதனால் உங்கள் 0 கோஆர்டினேட் -L/2 என ஆகும். அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? நான் சை என் ஆப் எக்ஸ் வைத்து இருந்தால் நான் அதை √2/L என்று எழுதலாம். பாக்ஸின் நீளம் இன்னும் அப்படியே உள்ளது. பாக்ஸின் கோஆர்டினேட்ஸ் மாறிவிட்டன. எனவே சைன் என் π/L எக்ஸ் ஆனது எக்ஸ் -L/2 ஆக மாற்றப்படுகிறது. நீங்கள் எக்ஸ் என அழைத்தது 0 என்பது -L/2 ஆக மாறும். 0விற்கு சமமான எக்ஸ் ஆனது -L/2
ஆக மாறும் L க்கு சமமான x ஆனது L/2 ஆகும். நான் எதுவும் செய்யவில்லை. என்னால் இதை செய்ய முடியும். இது பாக்ஸ் ஐ மாற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் நிகராக இந்த எக்ஸ்பிரேஷனை நீங்கள் எளிதாக்கலாம். யாராவது இந்த எக்ஸ்பிரேஷனை என் நோட் மற்றும் என் ஈவனுக்கு எளிதாக்க முடியுமா? அது என்ன? psi n x ஆட் ஆப் x இது மைனஸ் psi n. அது சரியா? ஆம் அல்லது இல்லை? L கேன்சல் ஆகிறது. n pi/2 n ஈவன் ஆக இருந்தால் என்ன நடக்கும் மற்றும் n ஆட் ஆக இருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நான் சரியாக எழுதினேனா? அதனால் பிளஸ் ஏற்படும். இது x பிளஸ் L/2. பரவாயில்லை, அது ஒரு நார்மலைசேஷன். பொருட்படுத்தக்கூடாது. அது நல்லது. ஆனால் நீங்கள் அதை அப்படியே மாற்றலாம். அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. எனவே இந்த ஒட்டுமொத்த சைன் நீங்கள் இங்கே என்ன அழைக்கிறீர்கள்? அந்த மைனஸ் சைன் நார்மலைசேஷன். நான் அதை ஒரு பேஸ் ஃபேக்டர் ஆக கூட வைக்க முடியும். அலை சார்புகள் சிக்கலானதாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். நான் இங்கே ஒரு டு தீட்டா ஐ தீட்டா வைத்திருக்க முடியும். நான் அந்த தீட்டாவை பை என்று வைக்க முடியும். அது ஒரு பிரச்சனை இல்லை. எனவே அது என்ன? சொல்லுங்கள். கிரவுண்ட் ஸ்டேட் என்ன? கிரவுண்ட் ஸ்டேட் n என்பது 1க்கு சமம் மற்றும் கிரவுண்ட் ஸ்டேட் ஈவன் சார்பாக இருக்கும். நான் சொன்னது தான் ஹார்மோனிக் ஆசிலேட்டரை பார்க்கும்போது குறைந்த ஆற்றல் நிலையில் ஆரிஜினில் நோட் இருக்கக்கூடாது. ஏனெனில் நீங்கள் ஒரு நோடை வைத்தால் டெரிவேட்டிவ் ஆபரேட்டர் ஏனெனில் தொடர்ச்சியுடன் கூடிய நோட் ஒரு ஸ்லோப்பை கொண்டிருக்கும். டெரிவேட்டிவ் அல்லது மொமெண்டம் ஜீரோவாற்றதாக மாறும். ஆற்றல் ஜீரோவாக மாறும். எனவே நீங்கள் ஆரிஜினில் ஒரு நோட் இருந்தால் அது கொஞ்சம் அதிக ஆற்றல் ஆகும். ஆனால் நீங்கள் ஆரிஜினில் ஒரு நோட் இல்லை என்றால் பிறகு குறைந்த ஆற்றல் தீர்வு நோடை கொண்டிருக்கக்கூடாது. அதனால் தான் அது குறைந்த ஆற்றலை கொண்டுள்ளது. அதனால் தான் குறைந்த ஆற்றல் தீர்வுகள் எப்போதும் ஈவன் அலை சார்புகளாக இருக்கும். ஒரு பாக்ஸில் உள்ள துகளுக்கு நான் அதை உங்களுக்காக நிரூபித்துள்ளேன். கிரவுண்ட் நிலை அலை சார்பு ஒரு ஈவன் சார்பு என்பதை நீங்கள் ஏற்கனவே வெளிப்படையான தீர்வு மூலம் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் டபுள் டெல்டா பொட்டன்ஷியல் ஐ நீங்கள் செய்யும்போது இதுவே ட்ரெண்ட். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இரண்டு தீர்வுகளும் அனுமதிக்கப்படுகின்றன. நீங்கள் ஆட் தீர்வுகளையும் ஈவன் தீர்வுகளையும் இதன் காரணமாக கொண்டிருக்கலாம். டபுள் டெல்டா பொட்டன்ஷியல் இல் கூட V ஆப் x என்பது V ஆப் மைனஸ் x க்கு சமம். V ஆப் x என்பது V ஆப் மைனஸ் x க்கு சமம். தீர்வுகள் ஈவன் சார்புகளாகவோ அல்லது ஆட் சார்புகளாகவோ இருக்கலாம் என்ற உண்மையை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். மற்றும் நீங்கள் வெளிப்படையான கணக்கீடு செய்யும் போது ஆட் தீர்வினை காட்டிலும் ஈவன் தீர்வுகள் குறைந்த ஆற்றலை கொண்டிருப்பதை காண்பீர்கள். ஆக கூட இருக்கும். ஆம், உங்களால் முடியும். ஆம், இதன் காரணமாக டெல் ஸ்கொயர் டெல் எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோவாக இருக்கும். ஏனெனில் அது அங்கு அதிகபட்சமாக இருக்கும். அதனால் தான் அது குறைந்த ஆற்றலை கொண்டிருக்கும். மொமெண்டம் ஆபரேட்டருக்கு நோட் இல்லை. ஆனால் அது அதிகபட்ச புள்ளி ஆகும். ஸ்க்ரோடிங்கரை பார்த்தாலும் நீங்கள் நிரூபிக்க முடியும். ஆம், இவை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இரண்டு உதாரணங்களை தருகிறேன் பாருங்கள். ஒரு பாக்ஸில் உள்ள துகள் மற்றும் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் மற்றும் இந்த டபுள் டெல்டா பொட்டன்ஷியல். அதை செய்வதற்கு எளிதல்லாத கணக்கு. இதைச் செய்யும்போது நீங்கள் கற்றுக்கொண்டால் குறிப்புகளை இணைக்க வேண்டும். அதனால் தான் நீங்கள் மெக்கானிக்கலாக பார்த்த இந்த இரண்டு எளிய உதாரணங்களை வலியுறுத்த முயற்சிக்கிறேன். ஆனால் இந்த பாணியில் நீங்கள் அதை உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களிடம் சிம்மெட்ரிக் திறன் இருக்கும்போது V ஆப் x என்பது V ஆப் மைனஸ் x க்கு சமம். ஸ்க்ரோடிங்கர் சமன்பாட்டிற்கான தீர்வுகள் ஈவன் இரட்டை சார்புகள் அல்லது ஆட் சார்பாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். இதை நீங்கள் நிரூபிக்க முடியும். நாமும் நிரூபிப்போம். ஆனால் இது குறைந்த ஆற்றல் நிலை எப்போதும் ஈவன் சார்பாக இருக்கும். அதை பார்ப்பதன் மூலம் நீங்கள் உணரக்கூடிய ஒன்று ஜீரோவிற்கு சமமான x இல் ஒரு நோட். இந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு சிறந்த தெளிவை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி. அதனால் தான் நீங்கள் ஏற்கனவே செய்துள்ள இந்த அறியப்பட்ட விஷயங்களை வலியுறுத்த
முயற்சிக்கிறேன். ஆனால் வேறு கண்ணோட்டத்தில் என்னுடன் அனைவரும் ஒத்துக்கொள்கிறீர்களா? சரி, எனவே சுருக்கமாக எக்ஸ் என்பது மைனஸ் எக்ஸ் க்கு போவதைக் காணும்போது கிரவுண்ட் நிலை தீர்வு என்பது ஈவன் சார்பாகும். அலை சார்பு ஒன்றே சைன் இல்லை. நீங்கள் அதை ரோ வேரியபிளுக்கு சுருக்கமாக எழுதலாம். எந்த எண்க்கும் இந்த எண் ஆட் அல்லது ஈவன் ஆக இருக்கலாம். எண் ஆட் என்றால் இந்த எண் என்பது ரோ இல் ஆட் பவர் ஆக இருக்கும். எண் ஈவன் ஆக இருந்தால் எண் என்பது ரோ இல் ஈவன் பவர் ஆக மட்டுமே இருக்கும். எனவே ரோட்டிக் ஃபார்முலா என்று அழைக்கப்படும் ஒரு நேர்த்தியான ஃபார்முலா உள்ளது. உங்கள் கணித பாடத்தில் பார்த்தீர்களா என்று தெரியவில்லை. நீங்கள் பார்க்கவில்லை என்றால் என் ஆப் ரோ ஐ மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் nth டெரிவேட்டிவ் ஆபரேட்டரை பயன்படுத்தி இதை முறையாகச் செய்ய முயற்சி செய்யலாம். e⁻ ரோ ஸ்கொயர் n-க்கு சமமான 0விற்கு இந்த டெரிவேட்டிவ் ஆபரேட்டர் இல்லை. நீங்கள் நேரடியாக ஒன்றை பெறுவீர்கள். n 1 என இருந்தால் அந்த டெரிவேட்டிவ் t ரோ ஆன் e⁻ ரோ ஸ்கொயர் என இருக்கும். அது உங்களுக்கு e−2 ரோ கொடுக்கும் 2 ரோ ஆக மற்றும் பல. எனவே இது மிகவும் கச்சிதமானது. உங்களுக்கு தெரியும், ரோட்டிக்ஸ் ஃபார்முலா என்பது இந்த ரோ ஐ பயன்படுத்தி எந்த ஒரு எண்கான அனைத்து பாலினாமியல் பவர்களுக்கு நேரடியாக டெரிவ் செய்யலாம். எனவே ரோ இன் சில எண்களை பட்டியலிட மன்னிக்கவும், இது 0வாக இருந்திருக்க வேண்டும். h0 ஆப் ரோ 1 என இருக்க வேண்டும். h1 ஆப் ரோ 2 ரோ மற்றும் h2 ஆப் ரோ மீண்டும் ஈவன் பவர்களாக இருக்கும். ஆட் பவர்கள் இருக்காது. எனவே இது ஒரு கான்ஸ்டன்ட் +4 ரோ ஸ்கொயர். எனவே சீரிஸ் இல் துண்டிக்கப்பட்டவுடன் ஆற்றல் குவாண்டிஸ் செய்யப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தானாகவே காணலாம் என்பதை நான் ஏற்கனவே காட்டியுள்ளேன். மற்றும் நாம் எங்கெல்லாம் துண்டிக்கிறோமோ n+2வை 0வாக வைத்தால் பிறகு அதற்கேற்ற ஆற்றல் அதை டு சபஸ்கிரிப்ட் n என அழைக்கிறோம். அது n+பாதி h+ω. ஒரு பாலினாமியல் சீரிஸ் வரை நீங்கள் செல்வீர்கள். சரி, h2 என்பது h2 ரோ ஸ்கொயர் என்ற மிக உயர்ந்த பாலினாமியலை கொண்டிருக்கும். நீங்கள் h4 எழுத விரும்பினால் மிக உயர்ந்த பாலினாமியல் பவர் என்பது ரோ பவர் 4ஆக இருக்கும் மற்றும் ஈவன் பவர்கள் மட்டுமே இருக்கும். தீர்வு எப்படி பார்ப்பது என்பதற்கான முறையை நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் என்று நம்புகிறேன். ரோட்டிக்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த பவர் சீரிஸ்களை எழுதுவதை எப்படி கையாள்வது? சரி, இது மிகவும் நல்ல கச்சிதமானது. நீங்கள் சுற்றி பார்த்து எப்படி அனைத்து பாலினாமியல் பவர்களையும் பெறுகிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தை நான் இங்கு செய்யவில்லை. ஒரு பாக்ஸில் உள்ள ஒரு துகள் போல அலை சார்புகளுக்கான ஆர்த்தோனார்மலிட்டி நிலையை சரிபார்க்க வேண்டும். இங்கு என் ஆப் ரோ இன் ஆர்த்தோனார்மலிட்டி ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ரோவின் இந்த என் நான் உண்மையில் குறிப்பிடவில்லை என்றாலும் அவை லிட்டரேச்சரில் ஹெர்மை பாலினாமியல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எனவே தயவு செய்து ஆர்த்தோனோர்மாலிட்டி நிலையை சரிபார்க்கவும். எனவே அதே நடைமுறை நீங்கள் ஒரு டைமென்ஷனல்-க்கு அப்பால் இரு டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு செல்ல விரும்பினால் அவை பிரிக்கக்கூடியவை அல்லது பிரிக்க முடியாதவை. அவை பிரிக்கக்கூடியவை. சரி, அவை பிரிக்கக்கூடியவை. 2 குவாண்டம் எண்களுடன் உங்கள் சொல்யூஷனை எழுதலாம். nx மற்றும் ny ஆற்றலின் மொத்த சொல்யூஷனையும் நீங்கள் nx + அரை h⁻ω + ny + அரை h⁻ω என எழுதலாம். nx + ny + 1 h⁻ω உங்களுக்கு கொடுக்க அவற்றை கூட்டலாம் மற்றும் 2 அலை சார்புகளின் ஒரு ப்ராடக்ட் உள்ளது. ஃபார்ம்கள் உங்கள் ஒரு டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டரை போலவே இருக்கும். வேரியபிள் x மற்றும் வேரியபிள் y மற்றும் பொருத்தமான குவாண்டம் எண்ணால் மாற்றப்படும். எனவே இன்னும் ஒரு அம்சம் உள்ளது. நீங்கள் 2 டைமென்ஷனல்-க்கு சென்றவுடன் அம்சம் என்ன கொடுக்கப்பட்ட ஒரு முழு எண் nx + ny இன் சம ஆற்றல் நிலை. நான் அதை சில முழு எண் n என அழைக்கலாம். உண்மையில் ஒரு முழு எண் அது 0வாகவும் இருக்கலாம். நீங்கள் என்னிடம் சொல்ல முயற்சி செய்யலாம் அதிலிருந்து 2 துண்டுகளை எவ்வாறு பிரிப்பது. எனவே 2 துண்டுகளை பிரிக்க நீங்கள் ஒரு பார்ட்டிஷனை வைக்க வேண்டும். ஒரு முழு எண் கொடுக்கப்பட்ட முழு எண்களுடன் ஒரு எண் கோட்டை வரையவும். நீங்கள் இடையில் எங்காவது ஒரு பார்ட்டிஷனை வையுங்கள். எனவே இந்த பார்ட்டிஷனை எங்கு வைத்தீர்கள்? எத்தனை சாத்தியங்கள் உள்ளன? n+1 சாத்தியங்கள். நீங்கள் மொத்த எண் ஐ வைத்துள்ளீர்கள். 0 மற்றும் n
1 மற்றும் n-1 மற்றும் பலவாக பிரிக்கலாம். எனவே நீங்கள் பார்ட்டிஷனை எங்கு வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. அதனால் நீங்கள் n+1 ஐ சம ஆற்றல் நிலையாக பெறுவீர்கள். இது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? நீங்கள் 3 டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டரைச் செய்ய விரும்பினால் என்னவாக இருக்கும்? ஆற்றல் ஐகென் மதிப்புகள் என்னவாக இருக்கும்? அது சரியா என்று சொல்லுங்கள். நான் n-i n-x + n-y + n-z என்று அழைக்க முடியும். எனவே நான் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் க்கு கண்டுபிடிக்க விரும்பினால் சாத்தியக்கூறுகளின் எண்ணிக்கை என்ன? யாரோ n+2 C2 என்றார். உங்களுக்கு புரிகிறதா? எனவே ஒரு முழு எண் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு 2 பார்ட்டிஷன்கள் தேவை. சரி. பின்னர் நீங்கள் அதை n1 மற்றும் n2 மற்றும் n3 என பிரிக்கலாம். முதல் பார்ட்டிஷனை இந்த பார்ட்டிஷன்கள் உட்பட n+2 சாத்தியக்கூறுகளில் வைக்கலாம். சரி. மேலும் n+1 இல் இரண்டாவது இருக்கும். பின்னர் நீங்கள் இந்த பார்ட்டிஷன்களையும் மாற்றலாம். எனவே நீங்கள் n+2 C2 ஐ பெறுவீர்கள். எனவே இது எந்த விதமான டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கும் நீங்கள் உண்மையில் விரிவுபடுத்தலாம். அது n+r CR ஆக ஆகும். R என்பது இரு டைமென்ஷனல்கான டைமென்ஷன். நீங்கள் 3 டைமென்ஷனல்க்கு n+1 C1 வைத்திருந்தீர்கள். இது n+2 C2 என்பது புரிகிறதா? எனவே ஒரு டைமென்ஷனல்க்கு அப்பால் நடக்கும் அம்சங்களில் ஒன்று அதன் பவுண்ட் நிலை தீர்வுகள் கூட சீரழிந்துவிடும். ஆனால் ஒரு டைமென்ஷனல் இன் விஷயத்தில் பவுண்ட் நிலை தீர்வுகள் எப்பொழுதும் சிதைவடையாதவை என்பதை நீங்கள் கண்டறிந்துள்ளீர்கள். சரி. சரி. எனவே அவதானிப்புகள் என்ன? இது சரியா? ஒரு பாக்ஸில் ஒரு டைமென்ஷனல் துகள் மற்றும் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஆகியவை பவுண்ட் நிலையை மட்டுமே கொண்டுள்ளன. அதை நாம் பார்த்தோம். இந்த நிலையானது ஆற்றல் எப்போதும் பிளஸ் அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டியில் V ஐ விட குறைவாக இருக்கும். சரி. இன்ஃபினிட்டி மற்றும் V at மைனஸ் இந்த இன்ஃபினிட்டியில் தீர்வுகள் சிதைவடையாதவை என்பதையும் நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள். தனி துகள் பற்றி என்ன ஆயிற்று? ஒரு டைமென்ஷனல் இல் அது சீரழிந்ததா அல்லது சிதைவடையாததா? யாரேனும் ஆம். தனித்துகள் சொல்யூஷனானது psi of x என்பது e⁻⁴ ஆக இருக்கலாம். -ikx ஆகவும் இருக்கலாம். அவைகள் சீரழிந்திருக்கலாம். இது சிதறல் நிலைகள். சரி. நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறீர்கள். சிதறல் நிலைகள் சீரழியும். ஆனால் ஒருமுறை நான் அவற்றை சுவருக்குள் பவுண்ட் செய்தால் பின்னர் அது ஒரு பவுண்ட் சொல்யூஷனாக மாறும். இது சிதைவடையாதது. 2 தீர்வு இருக்க முடியும். எனவே அறிக்கையை நிரூபிக்க முடியுமா? மற்றும் ஒரு டைமென்ஷனல் இல் பவுண்ட் நிலை தீர்வுகள் எப்பொழுதும் சீரழிவதில்லை. அதை நிரூபிக்க முடியுமா? சரி. நாம் ஒரு டைமென்ஷனல்க்கு அப்பால் சென்றவுடன் 2 டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் மற்றும் 3 டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டரை பார்த்தோம். இந்த தீர்வுகள் சீரழிந்திருப்பதைக் காண்கிறோம். சரி. மன்னிக்கவும், நான் ஏன் அதை சொன்னேன் என்று எனக்குத் தெரியவில்லை. சரி. எனவே இதுவும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். துகள்களின் ஆற்றல் லோக்கல் குறைந்தபட்சத்தை விட குறைவாக இருக்கலாம். ஆனால் குளோபல் குறைந்தபட்சம் அல்ல. நான் என்ன சொல்கிறேன்? என்னிடம் இது போன்ற பொட்டன்ஷியல்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இது குளோபல் குறைந்தபட்சம். இது வி குளோபல் குறைந்தபட்ச விகிதமாகும். இவை வி லோக்கல் குறைந்தபட்சம். சரி.
அவை அனைத்தும் லோக்கல் குறைந்தபட்சம். அவை குளோபல் அல்ல. இது குளோபல் குறைந்தபட்சம். இது நான் எடுக்கும் பகுதியின் முழு ரேஞ்ச் என்று வைத்துக்கொள்வோம். குறைந்த பொட்டன்ஷியல் ஆற்றல் குளோபல் குறைந்தபட்சத்தை உங்களுக்கு கொடுக்கும். வரும் துகளின் ஆற்றல் குளோபல் குறைந்தபட்ச அளவை விட குறைவாக இருந்தால் அது ஒரு தீர்வு சாத்தியம். நீங்கள் இதை நிரூபித்துள்ளீர்கள். சில குறிப்பு. அதை எப்படி நிரூபித்தீர்கள்? உங்களால் முடியும் ஒரு எளிய ஸ்டெப் பொட்டன்ஷியல். அதை எப்படி நிரூபிக்கிறீர்கள்? நினைவில் கொள்க. எனவே பி ஸ்கொயர்டின் எக்ஸ்பெக்டேஷன் மதிப்பைச் செய்ய முயற்சித்தால் அது ஸ்க்ரோடிங்கர் சமன்பாட்டில் டு மைனஸ் வி ஆப் எக்ஸின் எக்ஸ்பெக்டேஷன் மதிப்பிற்கு விகிதாசாரமாக இருக்கும். பி ஸ்கொயர்ட் ஓவர் 2m. ஸ்க்ரோடிங்கர் சமன்பாட்டில் எக்ஸ்பெக்டேஷன் மதிப்பு ஒரே மாதிரி இருக்கும். டு மைனஸ் வி ஆப் எக்ஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன் மதிப்பை கண்டறிய முயற்சிக்கிறது. இந்த ஆற்றலுக்கான இந்த அளவு என்ன? இது எதிர்மறையானது. சரி. எனவே இந்த எக்ஸ்பெக்டேஷன் மதிப்பு எப்போதும் எதிர்மறையாகவே இருக்கும். இடதுபுறம் பி ஸ்கொயர்டு எக்ஸ்பெக்டேஷன் மதிப்பு என்னவாகும்? எதிர்மறையாக மாற முடியுமா? ஏன்? பி ஸ்கொயர் என்பது நேர்மறை திட்டவட்டமாக. சரி. அது இமேஜினரி எண் அல்ல. பி இமேஜினரியானது அல்ல. பி ஸ்கொயர் எப்போதும் நேர்மறையாக இருக்கும். சரி. எனவே அபிசேர்வேபல் ஆபரேட்டர்களின் ஸ்கொயர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் மதிப்பை கண்டறிய முயற்சித்தால் அது எப்போதும் நேர்மறையாக இருக்கும். ஸ்க்ரோடிங்கர் சமன்பாடு இதற்கு விகிதாசாரமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. உண்மையில் விகிதாச்சார கான்ஸ்டன்ட் ஒரு நேர்மறை எண். சரி. உங்களுக்காக எழுதவில்லை. தயவுசெய்து சென்று இந்த இடைவெளியை நிரப்பவும். வலது புறம் எதிர்மறையானது, இடது புறம் நேர்மறை. இது ஒரு முரண்பாடு. அதாவது அனுமதிக்கப்பட்ட தீர்வாக துகள்களின் ஆற்றல் குளோபல் குறைந்தபட்ச அளவை விட குறைவாக இருக்க முடியாதது. அதனால் உங்களுக்கான ஒரு எளிய கேள்விக்கு என்னை கேட்க தூண்டுகிறது. என்னிடம் டெல்டா சார்பு பொட்டன்ஷியல் இருப்பதாக கருதினால் குளோபல் குறைந்தபட்சம் என்ன? நீங்கள் விரும்பினால் குளோபல் குறைந்தபட்சம் மைனஸ் இன்ஃபினிட்டி போன்றது. குளோபல் குறைந்தபட்சம் என்பது என்ன? நீங்கள் விரும்பினால் குளோபல் குறைந்தபட்சம் மைனஸ் இன்ஃபினிட்டி போன்றது. ஆற்றல் 0வை விட குறைவாக இருக்கும். ஆனால் அது நிச்சயமாக வி குளோபல் குறைந்தபட்சத்தை விட அதிகமாக உள்ளது. நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறீர்கள். பிளஸ் அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டி பொட்டன்ஷியல் என்பது 0 ஆகும். எடுத்துக்கொள்ளலாம். சரி. குளோபல் குறைந்தபட்சம் என்பது மைனஸ் இன்ஃபினிட்டி பவுண்ட் நிலைகளுக்கு டு ஆனது பிளஸ் இன்ஃபினிட்டியில் வி ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் வி அட் மைனஸ் இன்ஃபினிட்டி. அது சரியா? பவுண்ட் ஸ்டேட்டுக்கு டு ஆனது வி ஐ விட குறைவாக மைனஸ் இன்ஃபினிட்டியில் மற்றும் வி என பிளஸ் இன்ஃபினிட்டியில் இருக்க வேண்டும். எனவே டு அட் பிளஸ் இன்ஃபினிட்டி மற்றும் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகியவை 0 ஆகும். டு எதிர்மறையாக இருக்க வேண்டும். ஆனால் டு குளோபல் குறைந்தபட்ச அளவை விட அதிகமாக இருக்க வேண்டும். எனவே இது போன்ற துகளின் ஆற்றல்களை நீங்கள் பெறலாம். அதனால் பவுண்ட் ஸ்டேட் சாத்தியம். சரி. நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறீர்கள். அது சாத்தியமாகும். ரிபல்சிவ் டெல்டா சார்புக்கு இதை கவரக்கூடியதாக மாற்றுவோம். அதை செய்வோம். என்ன நடக்கும்? இப்போ சொல்லுங்கள். அதற்கு பவுண்ட் ஸ்டேட் இருக்குமா? இதற்கு பவுண்ட் ஸ்டேட் இருக்க முடியுமா? வி குளோபல் என்றால் என்ன? இதுவும் வி குளோபல் குறைந்தபட்சம் பவுண்ட் ஸ்டேட்க்கு டு ஆனது பிளஸ் இன்ஃபினிட்டி மற்றும் மைனஸ் இன்ஃபினிட்டி இல் வி ஐ விட குறைவாக இருக்க வேண்டும். எனவே டு என்பது 0த்தை விட குறைவானது. இது வி குளோபல் குறைந்தபட்சத்தை விட குறைவானது. எனவே சாத்தியமில்லை. அதனால் நான் எதுவும் செய்யவில்லை. ஒரு துகள் ஆற்றல் குளோபல் குறைந்தபட்ச அளவை விட குறைவாக இருக்க முடியாது என்ற முந்தைய தேற்றத்தை நான் பயன்படுத்துகிறேன்.
பவுண்ட் ஸ்டேட்க்கும் அதற்கும் இடையே உள்ள முரண்பாட்டை நான் பார்க்க முயற்சித்தேன். அது ஆற்றலை திருப்திப்படுத்தாதது. சரி. டெல்டா சார்புக்கான அந்த பவுண்ட் ஸ்டேட் ஐ காட்டியது ரிபல்சிவ் பொட்டன்ஷியல் கணிதம் சாத்தியமற்றது. நீங்கள் செய்யும் போது டெல்டா சார்புக்கு நீங்கள் இதை இன்னும் செய்யலாம். முடிவு என்பது சார்ந்தது என்பதை நீங்கள் காண்பீர்கள். நான் உறுதியாக இருக்கிறேன் உங்களில் சிலர் செய்திருப்பீர்கள். அது எதுவாக இருந்தாலும் இது வெயிட்டேஜ் காரணியாக்கும் எக்ஸ் டைம்ஸ் டெல்டாவாக எழுதுகிறோம். ஆம்ப்ளிட்யூட்களின் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிசியன்ட்கள் அனைத்தும் ஏ ஸ்கொயர்க்கு விகிதாசாரமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மற்றும் பல. எனவே மெக்கானிக்கலி ஒரு ரிப்பல்சிவ் ஐ கவரக்கூடியதை உருவாக்குவது நிலைமையை மாற்றக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஏனெனில் உங்கள் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிசியன்ட் அல்லது டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிசியன்ட் இவற்றின் இறுதி முடிவு ஏ ஸ்கொயர் இன் சார்பாகும். நீங்கள் சென்று சரிபார்க்க வேண்டும். எனவே ஏ என்பது மைனஸ் ஏக்கு போகிறது. நீங்கள் ஒரு பவுண்ட் ஸ்டேட் கொண்டிருப்பது போல் தோன்றும். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக அது உங்களுக்கு தெரியும் அது தேற்றத்தை மீறுகிறது. ரிப்பல்சிவ் டெல்டா சார்பு பொட்டன்ஷியல் ஒரு பவுண்ட் நிலையை அனுமதிக்காதது. எனவே இவற்றில் சில விஷயங்கள் மனப்பாடம் செய்ய தேவை இல்லை. நீங்களே அமர்ந்து விதிகளை பயன்படுத்தி புரிந்து கொள்ளுங்கள். சரி. இறுதியானதை முடிக்கிறேன். இந்த விஷயங்களில் சிலவற்றை நான் உங்களுக்காக ஏற்கனவே நிரூபித்துள்ளேன். முதலாவது அல்லது குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருப்பேன். பி ஸ்கொயர் இன் எக்ஸ்பெக்டேஷன் மதிப்பை கண்டறியவும். டு மைனஸ் வி ஆஃப் எக்ஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன் மதிப்பாக காட்டப்படுகிறது. துகள்களின் ஆற்றல் வி குளோபல் குறைந்தபட்சத்தை விட குறைவாக இருப்பது சாத்தியமற்றது என்பதை நீங்கள் காட்டலாம். மற்றும் ஒரு டைமென்ஷனல் பவுண்ட் நிலைக்கு வி ஆஃப் எக்ஸ் ஐ கடைபிடிக்கும் பொட்டன்ஷியல்களின் கணக்குகளுக்கு இது நிரூபிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த வகுப்பில் செய்வோம். ஸ்டேஷனரி நிலையை நீங்கள் காட்டலாம். குறைந்தபட்சம் ஒரு பாக்ஸில் உள்ள துகள் ஒரு சிம்மெட்ரிக் பாக்ஸ் -L/2 முதல் +L/2. மேலும் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு ஒரு டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் தீர்வுகள் ஆட் சார்புகள் அல்லது ஈவன் சார்புகள் என்பதை உங்களுக்குக் காட்ட முயற்சித்தேன். ஆனால் இதை நாம் இன்னும் நிரூபிக்க வேண்டும். ஒரு டைமென்ஷனில் பவுண்ட் ஸ்டேட் தீர்வு சிதைவடையாதது என்பதையும் நாம் நிரூபிக்கவில்லை. எனவே இந்த இரண்டையும் நாம் நிரூபிக்க முயற்சிப்போம். மேலும் வெள்ளிக்கிழமை டபுள் டெல்டா செயல்பாட்டை செய்வோம். தயவு செய்து முயற்சி செய்து அதை பற்றி சிந்தித்து விரிவுரைக்கு வாருங்கள். அதனால் நாம் அனைவரும் கலந்து பங்கேற்க முடியும். முதலாவது பவுண்ட் ஸ்டேட். ஒரு டைமென்ஷனல் பவுண்ட் ஸ்டேட் கணக்குகள் சீரழிவதில்லை சார்ந்தது. மற்றொன்று வி ஆஃப் எக்ஸ் மற்றும் வி ஆஃப் எக்ஸ் கான தீர்வுகள் அல்லது ஆட் மற்றும் ஈவன் சார்புகள். மூன்றாவதாக டபுள் டெல்டா சிம்மெட்ரிக் கவரக்கூடிய பொட்டன்ஷியல். இது பவுண்ட் ஸ்டேட் ஐ அனுமதிக்கும். அனுமதிக்கப்பட்ட சார்புகள் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆட் சார்புகள் அல்லது ஈவன் சார்புகள் மற்றும் ரெஜிம் என்றால் என்ன மற்றும் அது ஒரு பகுதியாகும். சரியா?